இன்றைக்கு கொழும்புல ஒரு பப்ளிக் இடத்துல வச்சு ரெண்டு நபர்களை காருள்ளுக்கு இருந்த ரெண்டு நபர்களை துப்பாக்கியால சுட்டு கதையை முடிச்சிருக்கிறாங்க. பட்டு மோசமான விஷயம் இன்றைக்கு நடந்திருக்குது. இதை செய்தவங்க யார், அதுல உயிரிழந்தவங்க யார், இதனுடைய பின்னணி என்ன, சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி கிளிநொச்சிலையும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்திருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்ச நாளாதான் இந்த நாட்டுல இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் சத்தமே இல்லாம இருக்கே. கொஞ்சம் அமைதியா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா இந்த நாடு ஒரு நல்ல பாதையில போகுது போலன்னு யோசிச்சு முடிக்கல, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் செய்யறவங்களுக்கெல்லாம் பயம்ன்றதே இருக்காதா? எப்படி துணிஞ்சு செய்யறாங்கன்னு எனக்குண்டா தெரிய மாட்டேங்குது. என்ன நடந்திருக்குன்ற அந்த கொழும்புல ஒரு கீல்ஸ் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கிற இடம் நினைக்கிறேன். அதுல வாகனம் நிறுத்தக்கூடிய இடத்துல வாகனம் அந்த இடத்துல தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. இன்றைக்கு ஒரு கார், அதி சொகுசு கார்ல ஒரு ஆண் நபரும் ஒரு பெண் நபரும் உள்ளுக்கு இருந்திருக்காங்க. இன்னொன்று கார்ல வந்திருக்காங்க. கார்ல T56 என்று சொல்லப்படக்கூடிய துப்பாக்கி தான் இதுக்கு பயன்படுத்தி இருக்கலாம் என்று காவல்துறை சொல்றாங்க. வந்து பாருங்க, ஒரு பொது வெளியில நாங்கள் அந்த புகைப்படம் காணொலியை பார்க்கிற எங்களுக்கு சும்மா அப்படி அள்ளு விடுது. அவ்வளவு பதட்டமா இருக்கு, பரபரப்பா இருக்கு. அந்த நேர்ல ஸ்பொட்ல இருந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. வந்து அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை நடத்திட்டு அவங்க தப்பி போய் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்பாட்லயே அந்த இடத்துலயே அவங்க உயிரிழந்துட்டாங்க. சோ அந்த உயிரிழந்தவங்க யாருன்னு பார்க்க போனா அந்த ஆண் நபர் சட்டத்தரணியினுடைய நிலைமையை பாருங்க. பொது வழியில எப்படி இருக்குதுண்டு, அவரினுடைய உயிரை பொது வழியில சுட்டு கொள்றாங்க. அதுல இன்னொரு பெண் நபர் உயிரிழந்து இருக்காங்க. அது இந்த சட்டத்தரணியுடைய மனைவி. அப்ப சட்டத்தரணிக்கே இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும், இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும் என்று பார்க்க போனா இந்த சட்டத்தரணி, அதாவது கரந்தனிய சுத்தான்ற மிகப்பெரிய குற்றவாளி ஒருத்தர் இருக்கு. அந்த குற்றவாளியினுடைய நீதிமன்ற விஷயங்கள்ல இந்த உயிரிழந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல உயிரிழந்த இந்த சட்டத்தரணி ஈடுபட்டிருக்கு. சோ அவரினுடைய முக்கியமான ஆதாரங்கள், முக்கியமான சில விஷயங்கள். இன்னொரு மிகப்பெரிய தாதா ஒருத்தர் இருக்கிறார், லொக்குப்பட்டி என்றவர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த உலக பாதாள குழுக்கள் என்று சொல்லுவாங்க, அந்த குழுக்களினுடைய முக்கியமான ஒரு நபர் இவர். சோ அந்த குழுக்கு இந்த கரந்தனிய சுத்தாண்டு சொல்லப்படக்கூடிய குற்றவாளியினுடைய இந்த விஷயங்களை இவர் கொடுத்திருக்கிறார், பகிர்ந்திருக்கிறார். இல்லைன்னா இதுகளை பாத்தீங்கன்னா ரகசியமாக என்னமோடு செஞ்சிருக்கிறார் என்ற இந்த சந்தேகம், இந்த பிரச்சனை தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தினுடைய பின்னணியாக இருக்கலாம் என்று இந்த கடவுளே நான் சொல்ல இல்லை. காவல்துறை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல லேசா அந்த விஷயம் கசஞ்சிருக்கு. அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதை பார்க்கும்போது சட்டத்தரணியாக இருந்தா கூட மிகப்பெரிய குற்றவாளிகளினுடைய மிகப்பெரிய விஷயத்துல மிகவும் பொறுப்பாகவும் அவதானமாகவும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும்ன்றது இந்த சம்பவம் மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்காக அதுதான் உண்மை, அதுதான் தவறு, அதுதான் குற்றம் என்று நான் சொல்லல. இப்படி இருக்கலாம் என்ற சந்தேகத்தை காவல்துறை வெளியிட்டிருக்காங்க. இன்னொன்று, இந்த காவல்துறை உடனே இந்த கொழும்புல போன வருஷம் எல்லாம் எக்கச்சக்கமான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்தது. இப்ப எனக்கு தெரிஞ்ச இந்த யாழ்ப்பாணத்துல அல்லப்பட்டியில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த இளைஞனினுடைய துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு பிறகு இதுதான் கொஞ்சம் பெரிய அளவுக்கு பேசப்படுற ஒரு விஷயம் என்று நினைக்கிறேன். உடனே ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்தா காவல்துறை அதனுடைய பின்னணி என்ன, அது யார், என்ன விஷயம்ன்றதை கண்டுபிடிக்கிறது மட்டுமில்ல, அது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தணும். சும்மா இப்படி இந்த பாதாள குழுக்கள் ஒவ்வொரு ஃபைலையும் இப்படி நிறைச்சு வைக்கிறது இல்ல. காவல்துறைன்றது மக்களினுடைய ஒரு பாதுகாவலர். அதை அடுத்த தடவை நடக்காம இருக்கிற அளவுக்கு அவர்கள் கட்டுப்படுத்தணும். உடனே பாதாள குழுக்கள் என்றால் சரி, பாதாள குழுக்கள் அப்படின்னு சொல்றது மட்டுமில்ல விஷயம், அதை தடுத்து நிறுத்தணும். அரசாங்கமும் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அரசாங்கத்தால ஏன் இந்த பாதாள குழுக்கள் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்த முடியலன்னு எனக்குண்டா தெரிய மாட்டேங்குது. சில நேரத்துக்கு இதனுடைய பின்னணியில கவர்மெண்ட் தான் இருக்குதோன்ற நான் சொல்லல. நிறைய விமர்சனங்களையும் நிறைய இடங்கள்ல பொலிட்டிக்கல் ஆக்கள் நிறைய சமூக வலைத்தளத்துல பார்க்க கிடைக்குது. ஆனா இது சமுதாயத்துக்கு ஆரோக்கியமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் ஆரோக்கியம் இல்ல. மனிதன் உயிர் எடுக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு படத்துல நான் நினைக்கிறேன், ரெட் படம் என்று நினைக்கிறேன், அஜித் அந்த படத்துல ஒரு பாட்டு ஒன்று பாடி இருப்பேன், மனிதனை சாப்பிடுறதுக்கு முதல் தடுத்து நிறுத்தங்கண்டு. நல்ல அழகான வரி உண்டு. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல இப்ப இந்த சமுதாயத்துல முக்கியமா இந்த நாட்டுல எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. மனிதன் உயிரை சாப்பிடுறதுக்கு அவ்வளவு துடிக்கிறான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு மோசமான எண்ணம், மோசமான செயல் உண்டு. அந்த சம்பவத்தை ஒரு பப்ளிக்ல ஒரு துப்பாக்கி T56 என்று சொல்லப்படக்கூடிய துப்பாக்கியை பயன்படுத்தி பப்ளிக்ல அந்த செயலை செய்யறதுக்கு ஒருத்தவங்களுக்கு மனசு பயம் இருக்கும். ஒரு சின்ன தவறு செய்தாலே நாங்களெல்லாம் அவ்வளவு பயப்படுறோம். ஆனா இவ்வளவு பெரிய சம்பவத்தை சர்வ சாதாரணமா செய்யறாங்கடா. யோசிச்சு பாருங்க, இந்த கடவுளே, இவங்களெல்லாம்
இந்த உலகத்துல இந்த நீதியில இருந்து தப்பலாம். கடவுள் என்ற ஒரு நீதி வரும்போது இவ்வளவு விஷயத்துக்கும் என்னன்னு பதில் சொல்லுவாங்க. கிளிநொச்சியில இன்றைக்கு அதிகாலையில் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்திருக்குது. அதை என்னன்னு பார்க்க போனா ஒரு வாகனம் உண்டு, ஒரு பட்டா மாதிரி ஒரு வாகனம் உண்டு. பாத்தீங்கன்னா மேலே எல்லாம் கூரையெல்லாம் இல்ல, ஒரு வாகனம் உண்டு வந்திருக்குது. காவல்துறை போலீஸ் வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அவங்க நிறுத்தாம போய் இருக்கிறாங்க. நிறுத்தாம போனனால அந்த வாகனத்தை டயரை குறிப்பாத்து சுட்டு நிறுத்தி இருக்கிறாங்க. பாருங்க, டயரை குறிப்பாத்து சுட்டுருக்காங்களா, நிறுத்தி இருக்கிறாங்க. ஆனா அந்த வாகனத்துக்குள்ளுக்கு இருந்த நபர் தப்பி ஓடிட்டு. சோ ஏன் நிறுத்தாம போயிருக்காங்கன்னு அந்த வாகனத்தை சோதிச்சா வாகனம் முழுக்க வந்து மண். சோ மண் கடத்தி இருக்கலாம், மண் கடத்துறாங்க போல, லைசன்ஸ் இல்ல போல இருக்கு மண் கொண்டு போறதுக்கு. அதனாலதான் அவர் தப்பி ஓடி இருக்கலாம் காவல்துறை சொல்றாங்க. இன்னொன்று, இதை சொல்றது மட்டும் இல்ல, டயரை சுடுறது மட்டும் இல்ல, ஒருத்தர் குற்றவாளி தப்பி ஓடுறா அவரை வந்து தலையில நெஞ்சில அங்க இங்க சுட்டு கதையை முடிக்க கூடாதுன்னு தான் சொல்றாங்களே தவிர காலுக்கு கீழே முழங்காலுக்கு கீழே துப்பாக்கியால சுட்டு நீங்க அவரை பிடிக்கணும். அப்படி பிடிக்கலண்டா உங்களுக்குள்ள ஏதோ கசமுசா இருக்குன்னு தான் சந்தேகப்பட இருக்கு. ஏன் இவ்வளவு அழுத்தமா இவ்வளவு விஷயங்களை வந்து சந்தேகப்பட வேண்டி இருக்குண்டா அப்படித்தானே சமுதாயம் இருக்கு. இந்த அரசாங்கம் வந்தோடனே கொஞ்சம் வந்து நிமிர்ந்து இருக்குது. இல்லண்டா உங்களுக்கு அட்டகாசங்கள் நாங்களே நேரா எத்தனை விஷயங்களை பார்த்திருக்கிறோம். அதனால அந்த குற்றவாளியை துரத்தி பிடிக்கணும். வயிறுகளை பெருசா வளர்த்து வச்சா வந்து ஓட முடியாது, ஸ்லிமா இருக்கணும். அதே மாதிரி நீங்க பயிற்சி பெற்ற ஆக்கள் டயரை குறிப்பாத்து சுட முடிஞ்ச உங்களுக்கு முழங்காலுக்கு கிளையும் குறிப்பாத்து சுட முடியணும். ஆக்களை சுட்டு கதையை முடிக்க வேணாம், ஆனா டயர்ல சுட்டு நிறுத்தினா இந்த மாதிரியான தவறு செய்யக்கூடியவங்களினுடைய எண்ணிக்கை குறையிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதே மாதிரிக்கு இந்த கொழும்பு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கொழும்புல ஒரு இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடத்தி இருக்கிறாங்க. அவங்களை ஏன் உங்களால துரத்தி பிடிக்க முடியல? ஏன் அவங்களை உங்களால சுட முடியல? ஏன் அவர்களுடைய கதையை உங்களுக்கு முடிக்க முடியல? யாழ்ப்பாணத்தில் அல்லப்பட்டியில ஒரு இளைஞன், 18 வயசு கூட ஆகாத ஒரு இளைஞனை கதையை முடிக்க முடியுது. உங்களுக்கு கட்ஸ் இருக்குது. அவ்வளவு வீராதி வீரன் சூராதி சூரனா இருந்தா இன்றைக்கு கொழும்புல நடந்த விஷயத்துக்கு நீங்க அதை செஞ்சிருக்கலாமே, ஏன் செய்ய முடியல? செஞ்சா உங்களோட கதை முடிஞ்சிரு. என்ன சொல்ல வரணுண்டால் உங்களை தவறு சொல்லணும், உங்களை வந்து அழுத்தமா வந்து பாத்தீங்கன்னா சில கண்டனங்கள் மாதிரி கதைக்கணும்ன்றது விருப்பம் இல்லை. இந்த நாடு அப்படியே ஒரு கட்டத்துல இருக்கு, அப்படியே ஒரு சூழ்நிலையில இருந்து கொஞ்சம் மீண்டு வந்திருக்கு. அதனால எங்களால வந்து சில விஷயங்களை சொல்லதான் முடியும். செய்ய வேண்டியது யாரு? நீங்க. அதனால எப்பவும் பாதாள குழுக்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க கதையை முடிச்சு ஃபைல வந்து நிரப்புறது வேலையா இருக்க கூடாது. அரசாங்கமோ காவல்துறையோ பொதுமக்கள் மகிழ்ச்சியா சுதந்திரமா வந்து இந்த நாட்டுல இந்த தேசத்துல எங்க வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். இன்றைக்கு நீங்க போதைப் பொருள் விற்கிறவங்களோட பழகலாம், போதைப் பொருள் விற்கலாம், தவறான மோசமான குற்றவாளிகளோட இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம், அது ஒரு வெளிச்சம் போல உங்களுக்கு இருக்கலாம். ஆனா முடிவு எப்படி இருக்கும்? ஒரு இருளான மோசமான சட்டத்திறனுக்கே இந்த நிலைமையுண்டா உங்களுக்கு. அதனால அந்த மாதிரியான நபர்களோட பழகாதீங்க, தவறான பாதையில போகாதீங்க, நல்ல சிந்தனைகளை சிந்திங்க, அழகான வாழ்க்கையை வாழ்றதுக்கு விருப்பப்படுங்க. இதைதான் என்னால சொல்ல முடியும். ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு கடந்து போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால சொல்றேன், ஒரு தம்பியா உங்களோட இருக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு நபரா நினைச்சு இந்த விஷயங்களை பின்பற்றுறதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்றைக்கு இந்த சமுதாயத்துல மனிதனினுடைய உயிரை எடுக்கிறதுக்கு தான் கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா துடிக்கிறான். ஆனா மனிதன் இன்னொரு மனிதனை வாழ வைக்கிறதுக்கு நினைக்கிற சந்தர்ப்பங்கள் குறைஞ்சு கொண்டே போகுது. சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும் என்றால் நாங்கள் கஷ்டமா இருக்கும், துன்பமா இருக்கும், இருளா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நல்லதை செய்யணும். செய்ய முடியலன்றாலும் நல்லதை நினைக்கணும். சோ இந்த மாதிரி வாழ்றதுக்கு பழகுவோம். எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துல இந்த சமுதாயத்துல நல்ல மனிதர்களாக வாழ்றதுக்கு முயற்சி செய்வோம். தவறான பாதைகள்ல தவறான செயல்கள்ல ஈடுபட்டா அப்ப சந்தோஷமா இருக்கும். முடிவு இன்றைக்கு சட்டத்திறனிக்கு நடந்தது போல இருக்கும். அதனால சட்டத்திறனி இந்த உயிரிழந்தவங்க முழுமையா தவறு செய்தவங்க குற்றவாளிகள் என்று நான் சொல்ல வரல. காவல்துறை இன்வெஸ்டிகேஷன்ல சொன்ன 2-3 விஷயங்களை வச்சுக்கொண்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றி.